ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட்டும் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதுக்கு இன்டர்வியூ வந்து சீக்கிரமே வந்து நமக்கு வைக்க போகிறாங்க. இந்த மந்த் எண்டு அதாவது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளேயே இன்டர்வியூ வந்து வரப்போகுதுங்க. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அது சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். முக்கியமான கொஸ்டின்ஸ், ரேஷன் கார்டை பற்றின கொஸ்டின். இது கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தமாக அது இன்டர்வியூ சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி ரேஷன் கார்டோட வகைகள் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்ஹெச்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு. அவங்க வந்து முன்னுரிமை உள்ள கார்டு வந்து பிஹெச்ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும். அதில் வந்து பிஹெச்ஹெச் போட்டு அதுக்கப்புறமா நம்பர் போட்டிருக்கோம். பிஹெச்ஹெச்னால் முன்னுரிமை உள்ளவங்க, அவங்களுக்கு தமிழக அரசு 8 கிலோ அரிசி கொடுக்கும். ரெண்டாவது பிஹெச்ஹெச்ஏஏஒய் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அந்தோதயா அன்ன யோஜனா அப்படின்னா வறுமை கிட்டுக்கு கீழே உள்ளவங்க, அவங்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கும். அடுத்ததாக வந்து என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு. இவங்க வந்து முன்னுரிமை இல்லாதவங்க. இவங்க வந்து அரிசி இல்லாத கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சில பேர் சொல்லுவாங்க வெள்ளை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முன்னுரிமை இல்லாதவங்க. இவங்களுக்கு அரிசி போன்ற எந்த இதுவும் கிடையாது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படின்னா இந்த எஸ்ன்னு வந்தால் சர்க்கரை மட்டும் இந்த கார்டுக்கு வழங்குவாங்க. ஐந்தாவது என்பிஹெச்எஸ்என்சின்னா இது வந்து முகவரி சான்று அட்ரஸ் ஊருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு கார்டுங்க. இதில் வந்து உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடையாது. இதை வந்து நமக்கு அரிசி சர்க்கரை வந்து யார் வழங்குறான்னா என்எஃப்எஸ்ஏ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2023 அந்த சட்டத்தின்படி தான் நமக்கு உணவுப் பொருட்கள் வழங்குறாங்க ரேஷன் கார்டுக்கு. மேலும் வேறு எதுனா தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அது சம்மந்தமான வீடியோ போடுறேன். தேங்க்யூ.